6ஆம் இடம் அப்படிங்கிறது சனி அங்கே இருக்குங்க. 6ல் ராகு இருக்குது. 6ல் ராகு, 6ல் கேது இருக்குது. வேற்று மதம் வேற்று மொழிகளை பற்றி பேசி சண்டை வந்துடக்கூடாது. வேறு மொழி பேசுகிறவங்க கூட. அந்த 6ல் சூரியன் இருந்தால் இன்னொன்று சொல்ல வரணும். இந்த ஜாதி பற்றி பேசி பிரச்சனையாகும் இல்லை, நிறைய இடத்துல 6ல் சூரியன் இருந்து அது வரும். பேசக்கூடாது. பேசக்கூடாது, வாயே தரக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அப்போ 6ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தாலும் மற்ற கிரகம் சேர்ந்திருந்தாலும் இதுதான் பலன். அப்போ இதை நீங்கள் பார்த்து பக்குவமாக நகர்ந்துக்கணும். அப்போ 6ஆம் இடத்துக்கு என்ன சார் பரிகாரம் இருக்கே? கண்டிப்பாக அந்த கேள்வி தானே வரும். இவ்வளவு வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஆனால் ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் அதிகமாக தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? 6ஆம் இடம் வந்து பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, உக்கர தெய்வ வழிபாடு. உக்கர தெய்வ வழிபாடு. நீங்கள் என்ன உக்கர தெய்வம்னு என்னது? நரசிம்மர், ஆமாம், பிரித்திங்கரா, வாராகி, சரபேஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளி, மகிஷாசுரமர்த்தினி. ஐயனார்லாம் இது வராது. காவல் தெய்வம். ஆமாம், அதெல்லாம் காவல் தெய்வம். இவங்கெல்லாம் உக்கர தெய்வங்களை கும்பிடணும். 6ல் என்ன கிரகம் இருந்தாலும் 6 வளர்த்துட்டாலே உக்கர தெய்வத்துக்கு போயிருங்க. திருச்செந்தூர் முருகர், ராமர் சமகாரம் பண்ணவர் தான். அவங்களெல்லாம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும்.